ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உள்ள போன வாட்டர்மெலன் ஸ்டாரை வச்சு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டார் கானா வினோத். வாட்டர்மெலன் ஸ்டார் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலில் அதிகமாக தான் காணப்படுறாரு. இருந்தாலும் கானா வினோத்துக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பிக் பாஸ் ஹவுஸில் சண்டை வந்துக்கினே தான் இருக்கு. கானா வினோத் ஏதாவது ஒரு விஷயத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட வம்பு இழுத்து தகாத வார்த்தையெல்லாம் பேசுறாரு வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி. இதனால கடுப்பான வாட்டர்மெலன் ஸ்டார் கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு, உலகம் முழுக்க என் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாருமே இப்போ நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் சீசன்ல நல்ல குவாலிட்டிஸ், பெரிய பெரிய குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசனை. இந்த பிக் பாஸ் சீசன்லயும் நல்ல குவாலிட்டியா இருக்கிறவங்களையும் நல்ல மனம் இருக்கிறவங்களையும் பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி இந்த பிக் பாஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சபரி தான் இருக்காரு. நீங்க எல்லாருமே சபரிக்கு ஓட் பண்ணணும். ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டுக்காக அவர் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு யானையும் வளர்க்கிறாரு. நல்ல மனம் கொண்டவங்க தான் யானையை வளர்க்க முடியும். இந்த பிக் பாஸ்ல அவர் ஜெயிச்சு இந்த பணம் அவருக்கு கிடைச்சதுன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உதவி பண்றதுக்கு. அதனால நீங்க எல்லாரும் சபரிக்கு ஓட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திவ்யாவும் விக்ரமும் நல்ல குவாலிட்டிஸ் உடையவங்க தான். இவங்க யாருமே இது வரைக்கும் யாரையும் உருவகேலி பண்ணதே இல்லை. சபரி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே உருவகேலி பண்ணதே இல்லை. மனுஷனுடைய மனசை பார்த்து பேசுறவங்க நம்ம சபரி. அதனால சபரிக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க. யாருமே கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க. அவர் பாத்தீங்கன்னா உருவகேலி பண்றாரு, மத்தவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஒரு பிக் பாஸ் சீசன்ல ஆரி அண்ணாவை எல்லாரும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வாயை விடவே மாட்டாரு. யாரையும் கேவலமா பேச மாட்டாரு. அவங்க மனசை நோகடிக்காம நேர்மையா கடைசி வரைக்கும் விளையாடி ஜெயிச்சாரு. அதே போல அர்ச்சனாவே நிறைய பேர் ட்ரிகர் பண்ணுவாங்க. அவங்களும் நேர்மையா விளையாடி அவங்களும் கப்பு வாங்கினாங்க. மற்றபடி எனக்கு யாருமே தெரியாது, இவங்க 2 பேரை தான் தெரியும். ஸோ ஆரி அண்ணா போல நல்ல மனம் படைச்சவங்க இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் சபரி. கண்டிப்பா அவருக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு ஓட் கேட்டு கேமரா முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, பார்வதி பத்தியும் பேசியிருப்பாரு வாட்டர்மெலன் ஸ்டார். இந்த சீசன்ல பார்வதி இங்க இருந்திருந்தா கண்டிப்பா நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பேன். பார்வதிக்கு எல்லாரும் ஓட் போடுங்க அப்படின்ட்டு என் ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருப்பேன். ஆனா இங்க பார்வதி இப்போ இல்ல. சோ அதனால நான் இப்போ சபரிக்காக அவங்க கிட்ட நான் ஓட் கேட்கறேன். அடுத்து விக்ரம், அடுத்து திவ்யா, இவங்க 3 பேரும் நல்ல மனசு உடையவங்க. இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இவங்க 3 பேரும் நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி நின்னுக்கிட்டு பயங்கர காட்டு கத்தா கத்தின்னு இருக்காரு வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள இருக்கிற வரைக்கும் கானா வினோத்துக்கு கெட்ட பேர் தான் வரும். கானா வினோத் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாரு. வேணும்னே போயிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட வம்பிழுத்துன்னு இருக்காரு. இதனால கானா வினோத்துக்கு பயங்கர கெட்ட பேர். இப்போ மக்கள் எல்லாம் கானா வினோத்தோட போக்கு, ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்ட்டு எல்லா சோசியல் மீடியாலும் கமெண்ட்ல கிழிகின்னு கீழிச்சிட்டு இருக்காங்க. கானா வினோத் வாயை வச்சுன்னு சும்மா இருக்காம தகாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு வாட்டர்மெலனை பத்தி. பாத்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற இப்ப கானா வினோத்துக்கு சரியான சர்க்கிளா இப்போ இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸே வாட்டர்மெலன் ஸ்டாரை வெளியே அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்ததுல இருந்து கானா வினோத் வாட்டர்மெலன் ஸ்டாரை வம்புக்கு இழுத்துக்கினே இருக்கிறாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் விலகி விலகி போனாலும் வேணும்ட்டே கானா வினோத் வம்புக்கு இழுக்கிறாரு. இது பாக்குறதுக்கு கேவலமான செயலா இருந்தாலும் இது கானா வினோத் மக்களிடையே மனசுல கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தி ஓட்டுல பின்னுக்கு தள்ளுன்ட்டு கானா வினோத்துக்கு தெரிய மாட்டேங்குது. வாயை வச்சுன்னு கம்முன்னு இருந்தாருன்னா கண்டிப்பா கப்படிக்க சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரே சண்டையும் சச்சரவுமாவே இருக்கு. 2வது 3வது 4வது வாரத்துல இருந்த சண்டை சச்சரவு மாதிரியே இப்போ இருக்கு. பிக் பாஸ் பாக்குற ஃபீலே இல்ல. எப்படா அந்த சீசன் முடியும் அப்படின்ட்டு இருக்கு. பேசாம பிக் பாஸ் சீசன் 9 கப்பை புதைச்சிடுங்கடா. யாருக்குமே கொடுக்காதீங்கடா. கப்பை தூக்கி ஏதாவது பாழுங்கன இருந்தா அதுல போட்டுட்டு இந்த சீசன்ல யாருக்குமே கப்பு கிடையாது, யாருமே தகுதியானவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொக்கே மட்டும் மேடையில எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பணும். இருக்க போறதே இன்னும் 1 வாரம் தான். அதுக்குள்ள இப்ப எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. மக்களே, பிக் பாஸ் சீசன் 9ஓட கப்பை புதைக்கலாமா இல்ல பாழுங்கணத்துல தூக்கி போடலாமான்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.